Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 109 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல உசோப்பும் நமியும் அண்ட வாயி கையை காலுன்னு கண்டபடி கண்டமாயி எப்படியோ உயிர் போகாம ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதே நேரம் இங்க யமட்டோ ஒசுகி கிளானுக்கு ஒண்ணுனா உசுர கொடுத்து காப்பாத்த வேண்டாம்னு சொல்லி அவங்க ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருக்கா. இவன் அட்டாக்க யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலயே பயங்கரமான ஷீல்ட் எல்லாம் வச்சு தடுப்பானுங்க. ஆனா அவ வந்து அடிக்கிற அடியில ஒரு 100% பிச்சுக்கிட்டு போயிருவானுங்க. அட எவ்வளவுதான் அவனுங்க ஷீல்ட வச்சு தடுத்தாலும் அவளோட வேகத்தையும் பவரையும் யாராலையும் தடுக்க முடியாது பாத்தீங்களா. அதனால பறந்துருவாங்க. ஆனா இன்னுமே ஏகப்பட்ட பேர் இருக்கிறதுனால அடுத்தடுத்து வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. பாவம் யமட்டோவாலையும் சுத்தமா முடியல, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். சசகி என்ன சொல்லுவான், நீங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் இது இப்படியே தான் தொடர்ந்துகிட்டே இருக்கும், உங்களால எல்லாம் எங்களை தடுக்க முடியாது, அதனால பேசாம வழிய விடுங்க. நீங்க மோதிக்கிட்டு இருக்கிறது என்னோட ஆர்மர்டு டிவிஷன், இதெல்லாம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க எங்க ஆளுக மேலேயே கை வைப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பஞ்சாயத்தே அந்த ஒரு பொடி பையன் மட்டும்தான், அவனை போட்டு தள்ளிட்டாலே போதும் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவான். இவளெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா யமட்டோவை கொல்றது ஒண்ணு அவன் டார்கெட் இல்லையே. எல்லாத்தையுமே எய்ம் பண்ணி மொமனசுகேவை சுட சொல்லுவான். உடனே பாத்தீங்கன்னா பட்டுன்னு அந்த ஷீல்டு ஓட்ட வழியா பீரங்கிய நீட்டுவானுங்க. கட்ட சுட ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே யமட்டோ எப்படியாச்சும் மொமனசுகேவை காப்பாத்தணும்னு அடிச்சு புரண்டு அவனுக்கு முன்னாடி போய் நின்றுவான். அப்படி இருக்கும்போது அந்த பீரங்கி குண்டு எல்லாமே அவ மேல தானே வந்து விழும். எல்லா அடியும் வாங்கி பாடி ஃபுல்லா பஞ்சர் ஆகுது. அவளாலையுமே முடியல, எவ்வளவுதான் அடி வாங்குவா. மொமனசுகேவே பார்த்துட்டு பதறுவான், இவ்வளவு புல்லட் வச்சு சுடுறானுங்களே, உனக்கு ஏதாச்சும் ஆயிர போகுதுன்னு. அவ சிரிச்சுக்கிட்டே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, உனக்கு ஒண்ணுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சண்டைக்கு சும்மா வெறித்தனமா கிளம்புவா. என்னதான் இருந்தாலும் கைடோவோட பொண்ணாச்சே. ஐயோ, பொண்ணு சொல்றதா பையன் சொல்றதா, சரி பொண்ணுன்னே சொல்லுவான். ஷினோபு நம்ம எதுவுமே பண்ணலன்னா கண்டிப்பா நம்ம செத்துருவோம், எப்படியாச்சும் மொமனசுகேவை மட்டும் காப்பாத்திரு, அவனை சாக விட்டுறாதன்னு கேட்பாளா. அவ சிரிச்சுக்கிட்டே அங்க சண்டைக்கு ரெடியா நின்னுட்டு இருப்பா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவா தெரியுமா, நீ உண்மையிலேயே மொமனசுகேவை காப்பாத்தணும்னு நினைக்கிறீனா அண்ட் உண்மையான சாமுராயா இருந்தீனா என்னைய விட்டுட்டு இவனை மட்டும் கூட்டு போயிரும்பா. உடனே மொமனசுகேக்கு கடுப்பாயிரும், வேண்டாம்னு சொல்லி கத்துவான். ஏன்னா சாமுராய்ஸ் என்னைக்குமே தப்பிச்செல்லாம் ஓட மாட்டாங்க. அதுக்குள்ள அவங்க டைலாக் பேச ஆரம்பிச்சிருவா. என்னன்னா கொசுகி ஓடன் வந்து என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் நின்னு போராடுவாரு, அதுதான் அவரோட ஸ்டைலே. ஏன் கடைசி நிமிஷத்துல கூட பாத்தீங்கல்ல எந்த லெவல்ல மாஸ் காட்டி இருப்பாருன்னு. அந்த மாதிரி தான் நானும் விட்டுட்டு போக மாட்டேன்னு உடனே மொமனசுகேக்கு ஆனந்த கண்ணீரே வந்துரும். ஷினோபு அங்க புலம்பி தள்ளுவா, ஐயோ இவ அட்டுவலியே தாங்க முடியலையேன்னு. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து டைலாக் அடிச்சிட்டு இருந்த சசகி இப்ப சண்டைக்கு கிளம்பிட்டான். நான் ஒரு டோபிரோப்போ, எனக்கு நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனாலுன்னு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் என்னைய உங்களால தோக்கடிக்க முடியலங்கிறத என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம வீக்கானவங்க சைடு சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத சண்டையெல்லாம் போட்டு எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்காகவே உங்களை பொலந்து கட்டி கைடோ கிட்ட தூக்கி கொண்டு போய் போடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க அட்டாக் பண்ண கத்திய வெளியில எடுப்பான். எங்க இவளுக்கு தெரிஞ்சு போச்சு சண்டை வேற லெவல்ல நடக்க போகுதுன்னு. அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே இருந்தவ அப்பந்தான் அவளோட பவரையே வெளியில கொண்டு வருவா. யாரு, யமட்டோ. அப்படியே உள்ளுக்குள்ள ஃபயர் எல்லாம் காட்டுறாங்க. நார்மல் பல்லா இருந்தது காட்டேரி பல்லு மாதிரி மாறுது. அப்ப பாத்தீங்கன்னா அவளை சுத்தி ப்ளூ கலர்ல ஃபிளேமும் எரியும். இப்படி அவங்க சண்டை போடணுமே டென்ஷன்ல இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். இங்கதான் நம்ம தலைவன் பிராங்கி உள்ள என்ட்ராவான். அவன் வந்துட்டானாலே போதும் அந்த இடம் சூப்பர். வரும்போதே வலிவுடுன்னு கட்டிட்டே தான் வருவான். அவனை பார்த்தோன்னே மொமனசுகேக்கு ஹாப்பி, யமட்டோக்கு அதை விட ஹாப்பி. ஏன்னா அவளுக்கு தெரியும் இவன் லூஃபியோட க்ரூ மெம்பர்னு. லூஃபியோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அந்த வாண்டட் போஸ்டர்ஸ்ல பாத்திருப்பான். அப்ப இந்த ரோபோட் போட்டோ தான் போட்டிருப்பானுங்க. இப்ப அதே ஆள் இங்க வந்துட்டானவன அவ்வளவு ஹாப்பி. எதுக்கு இவன் இப்படி பிச்சுக்கிட்டு வரான்னு பார்த்தா பின்னாடி இருந்து அந்த ஹச்சா வந்துகிட்டு இருக்குது. அந்த ஹச்சா ஜெயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிரெயினோட இருந்தா பரவாயில்ல, கண்ணுல பறவங்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்குது. இவன் பொம்மை மாதிரி இருக்கான்ல, அதனால இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். அப்படி வந்தவன் அவன் ஆயுதத்தை வச்சு ஓங்கி அடிக்க போவான். டே வேண்டாம், சைல்டிஸ் அப்பனாரா வைல்டிஸ், தேவையில்லாத வேலை பார்க்காத, அப்புறம் பின்னாடி பிரச்சனை ஆயிரும், வேண்டாம்னு எவ்வளவு சொல்லுவான். அவன் எங்க கேட்பான், மூளை கட்டவன் ஒரே அடி. அவன் மேல எல்லாம் பட்டிருக்காது, அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுவான். அடிச்ச போர்ஸுக்கு அங்க இவ்வளவு நேரம் ஃபார்ம்ல இருந்த கூட்டம் கண்ணா பின்னான்னு செதறிடுவாங்க. சொல்ல போனா அந்த இடமே புகை மண்டலம் ஆயிருச்சு. சசகி இருந்துட்டு, டேய் ஆர்மர்டு டிவிஷன், அவங்க எங்கேயும் தப்பிச்சு போறக்கூடாது, அவங்களை எப்படியாச்சும் புடிங்க அப்படின்னு காட்டு கத்திட்டு இருப்பான். ஏன்னா இது ஒரு பெரிய டைவர்ஷன், இதை யூஸ் பண்ணி அவங்க ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். அப்பதான் காட்டுறாங்க அவன் அடிச்ச இடத்துல ஒரு பெரிய ஓட்டையே உருவாயிருச்சு. கீழே அடுத்த ஃப்ளோர் இருக்குது. யமட்டோ ஷினோபுவையும் மொமனசுகேவையும் அலையாக்க தூக்கிட்டான். சோ நம்ம இந்த வழியாவே கீழ் ஃப்ளோருக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி ஃபிளைங்ல இருக்கும் போதே பிராங்கி விசாரிக்கிறான், மொமனசுகே ஷினோபு நீங்க ஓகே தானான்னு. ஏன்னா அவ புடிச்சு வச்சிருக்கால, ஒருவேளை புடிச்சு தூக்கிட்டு போறாளன்னு ஒரு டவுட். மொமனசுகே இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவன் நமக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு உடனே ஓகே நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த சசகி குரூப்பை யமட்டோ பிராங்கி கிட்ட பாத்துக்க சொல்லிடுவா. நீ முதல்ல யாருன்னே எனக்கு தெரியாது, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணுமா, லூஃபி என்னைய நம்புங்கன்னு சொல்லி 2
எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கான். நீங்க வேணா அவங்க கிட்ட விசாரிச்சுக்குங்க. உடனே எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா உன் மேல நம்பிக்கை இருக்குது, அவங்கள பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லிட்டு பையன் அங்க சண்டை கிளம்பிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குதுன்னு அவங்கள அப்படியே பறக்க விட்டுட்டு இப்ப பிராங்கி வந்ததுனால தான் இவங்க தப்பிச்சாங்க. சோ அதுக்கு ஃபேவரா திருப்பி ஏதாச்சும் பண்ணணும்ல. அதனால என்ன பண்ணுவா, அவளோட ஆயுதத்தை எடுத்து நரிக்க பூரோ ஏரோன்னு சொல்லி ஏர்ல ஒரு அட்டாக் பண்ணுவா. அந்த ஜெயண்டோட வாயிலே போய் சரியான அடி. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் அவன் அங்கேயே மட்டை அப்படி ஒரு அடி அடிச்சிருப்பான். சோ பிராங்கி இப்ப ஃப்ரீ ஆயிட்டானா, அங்க அவங்களையும் காப்பாத்தியாச்சு, இவங்களும் தப்பிச்சாச்சு. இத பாத்துட்டு இருந்த சசகிக்கு செம கடுப்பாயிரும். ஏன்னா இப்ப நடந்த கலவரத்துல ஹச்சா காலி. அது மட்டுமா, கண்ணு முன்னாடி இருந்தவன கொல்லாம கோட்டை விட்டுட்டானுங்க. சூப்பரா எஸ்கேப்பும் ஆயிட்டாங்க. இவங்க சோல்ஜர்ஸும் ஏகப்பட்ட பேர் அடி வாங்கிட்டானுங்க. அதனால விடாதீங்க, மொமனசுகே யமட்டோவை எப்படியாச்சும் காலி பண்ணுங்க, நம்ம ஆளுகளை ஒண்ணு சேருங்க, சேஸ் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு அப்படி சொல்லிட்டு மட்டும் விட்டுருந்தா கண்டிப்பா போய் பிடிச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு அந்த ரோபோட்டை விடாதீங்கடா, காலி பண்ணுங்கடான்னு ஆர்டர் போடுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, இவனும் அட்டாக் பண்ற டிவிஷன் தான், நம்ம பிராங்கியும் அட்டாக் பண்ற ஆள் தான். ரெண்டு தீவிரமான லாங் ரேஞ்ச் அட்டாக்கர்ஸ்க்கு நடுவுல சண்டை. எந்த லெவல்ல சண்டை போட போறானுங்கன்னு தெரியல. ஆனா மரண மாசம் இருக்க போகுது. இவங்க கீழே வந்தாங்கல்ல, யமட்டோ மொமனசுகேவையும் ஷினோபியும் தூக்கிட்டு அடிச்சு புரண்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆவான். இப்ப என்னன்னா, எப்படியாச்சும் அவளுக்கு மொமனசுகேவை காப்பாத்தி ஆகணும். அவனாலதான் இந்த உலகத்துக்கே ஒரு விடியல் வரப்போகுதுன்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. லேண்ட் ஆஃப் ஆனோக்குன்னு சொன்னா கூட ஓகேங்களாம், இந்த உலகத்துக்கேங்கிறது தான் கொஞ்சம் டூ மச்சா இருக்குது. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனா கொசுக்கி கிளானே இவனை நம்பிதான் இருக்குதுன்னு வைங்க. இப்போதைக்கு தப்பிச்சிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் என்னென்னலாம் பஞ்சாயத்து வரப்போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!